வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் சொல்லப்படுற NTPC லிமிடெட் பார்த்தீங்கன்னா 275 ஜாப் ஆஃபர்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, NTPCலேருந்து ஒரு ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 250 எம்ப்ளாயிஸை ரெக்யூர்மெண்ட் பண்ண போகிறாங்க. இதோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 56,000லேருந்து 1,60,000 வரையும் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அபவ் 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ண முடியும். இது அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரியில் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் அபவ் 60% மார்க் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் 2 இயர் பார்த்தீங்கன்னா உங்களோட பவர் பிளான்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் பிலோவாக இருக்கணும். அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ntpccareers.net அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அதில் போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பில் பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனிங், அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு ஆஃபர் லெட்டர் அதெல்லாம் இதில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாருங்கள் கரண்ட் ஓப்பனிங்ஸில் நியூ நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்கோ அதில் ஓடிட்டுருக்கோம். இதில் பாருங்கள் நியூ ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் ஹேர்னு கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள் கிளிக் டு அப்ளைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணேன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஃபார்மோட ஃபீஸ் எவ்வளோன்னு காட்டிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேமெண்ட் இருக்குது, ஆஃப்லைன் பேமெண்ட் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட்டு. ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சலான் நம்பர் இருக்கும். இதில் போய்ட்டு உங்களோட நேமு, உங்களோட கேட்டகரி SC ST OBCங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸு. ஆன்லைனில் பே பண்ணுறவங்க இதே பேஜில் பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பே பண்ணுறவங்க இதை பிரிண்ட் எடுத்து பேங்க்கில் கொண்டு போய் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கிளிக் ஹர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா செக் ஆன்லைன் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது. இது மூலமாக நீங்கள் உங்களோட பேமெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணலாம். கிளிக் ஹர் டு அப்ளைனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு நியூ டேப் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஃபங்க்ஷனல் ஏரியான்னு இருக்கும். அதில் உங்களோட ஃபங்க்ஷனல் ஏரியா என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபங்க்ஷனல் ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஃபங்க்ஷனல் ஏரியா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கெமிஸ்ட். இதில் உங்களோட இதுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எலக்ட்ரிக்கல் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்மிட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 31, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதில் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் ஸ்டேஷனில் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1,60,000. இதோட பேசிக் பேவே பார்த்தீங்கன்னா 50,000 தராங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேமு, நான் சும்மா டெஸ்ட்டுன்னு மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண போகிறேன். அதனால் மிடில் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் நேமு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட கேட்டகரி BC, MBC, SC STங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் எக்ஸ்-ஆர்மி மேன் யாராவது, அந்த டீட்டெயிலாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனு அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே எலக்ட்ரிக்கல் செலக்ட் பண்ணிட்டதுனால இங்கே எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் ஷோ ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதர்ஸ்ன்னு கிளிக் பண்ணி உங்களோட காலேஜ் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் அந்த ஆப்ஷனும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் அதர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம் இங்கே எனேபிள் ஆயிரும். அதனால் காலேஜ் நேம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டியூரேஷன், நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அக்யூரிங் குவாலிஃபிகேஷன், நீங்கள் எக்ஸாக்டாக எப்போ காலேஜ் முடிச்சிங்க, டிகிரி கையில் வாங்கியிருக்கீங்க, அந்த டேட் பார்த்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க், நீங்கள் என்ன பர்சன்டேஜுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக கொடுக்குறேன். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன கம்பெனி நேம், அதில் என்னவா ஒர்க் பண்ணீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப்
பவர் பிளான்ட் என்ன ஏரியாவில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், மெயின் பிளான்ட்டா இல்லை சப் பிளான்ட்டா அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன டேட்லேருந்து என்ன டேட் வரையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னுமே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்ட்லி ஒர்க்கிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் எடுத்துக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண செக்டர் ப்ரைவேட் செக்டாரா கவர்மெண்ட் செக்டாராங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஸ்கேல் வாங்கிட்டு இருந்தீங்க, சேலரி வாங்கிட்டு இருந்தீங்கிறது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டி, இது பாஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் போய்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேம் அது எதுவும் தேவையில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபாதர் நேம் வந்துடும், அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜியனு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இந்த என்ன ரீஜியனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ்ஸு, அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டு, அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்கோடு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் நார்மல் டீட்டெயில்ஸ் தான், இதெல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா 2 சென்டர் தான் லோக்கலில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெங்களூர் கொடுத்துருக்காங்க நியரஸ்ட். அடுத்தது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியூர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கேட்டகரியில் நீங்கள் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசபிள் காட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் லொக்கேஷன் என்ன லொக்கேஷனுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் NTPCயில் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது உங்களோட குவாலிஃபிகேஷன், அகாடமிக் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனில் என்னென்ன முடிச்சிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணது ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கு தவிர்த்து வேறு எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா ME டிகிரி எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஒர்க்கு, இதில் புது இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றி இதில் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அது கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இங்கே டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்லியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியோட இன்ஃபர்மேஷன், அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அங்கே எவ்வளோ ஸ்கேல் வாங்குறீங்க, பர் மந்த் எவ்வளோ வாங்கிட்டு இருக்கிறீங்க, டெசிக்னேஷன் என்ன, அதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் தெர்மல் பவர் பிளான்ட்டில் யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களோட நேமு, அவங்களோட டெஸ்டினேஷன், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, பே ஸ்லிப்பு அண்டு சிக்னேச்சர் ஸ்கேன் காப்பி அப்லோட் பண்ணணும். இந்த ஸ்கேன் காப்பியோட லிமிட் பார்த்தீங்கன்னா 500 KBக்கு உள்ளே இருக்கணும். இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் இருக்குது. அதில் எதில் நீங்கள் பே பண்ணிங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை சப்மிட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.